ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம சமையல் வேலையில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே காரக்குழம்பு இதை மாதிரி வந்து சாம்பாருக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறது, சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டு கூட நீங்கள் சப்பாத்தி செஞ்சால் கூட அதோட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கேஜி வந்து முட்டைக்கோஸ் எடுத்து இதே மாதிரி ரொம்ப நைஸாக பாருங்கள், ரொம்ப 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 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சிடலாம். வானல் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். வானல் நல்லா காஞ்சி வந்தவொடனே இது எப்படி தாளிக்கிறது நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பார்க்குற அனைவரும் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுன்னு பாருங்கள். வானல் வந்து நல்லா காஞ்ச உடனே வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் எப்பயுமே செய்கிறது தாங்க. இதில் வந்து பச்சைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சு வந்து நான் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பச்சைப்பருப்பு போடாமல் அப்படியும் நம்ம பண்ணலாம். எப்படி ஒன்று எந்த மெத்தடில் ஒன்று இது பண்ணலாம். அது நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மெத்தட்லாம் பண்ணியிருக்கேன். நான் தான் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு கட்டிருக்கேன். நான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கும்போது சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வானல் வச்சுட்டு பாருங்க. வானல் நல்லா காஞ்சி வந்துடுச்சு பாருங்க. காஞ்சி வந்தோடனே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம்ல. நம்ம எவ்வளோ நம்ம முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். நான் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் வந்து காஞ்ச உடனே இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், காஞ்சிச்சானு வந்து மேலே வந்து இப்படி வந்து நான் கை வச்சு பார்க்குறேன் பாருங்கள். அப்போ நம்மளுக்கு சூடு தெரியும். அப்போ காஞ்சிச்சின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்தவுடனே அப்புறமா வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து கம்மியாக வச்சுட்டேன். நம்ம கம்மியாக செஞ்சால் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக வச்சா தீஞ்சு போயிடும். நம்ம பாருங்கள் கடுகு சேர்த்துட்டு பாருங்கள். கடுகு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன். நான் சேர்த்துட்டு வந்து அப்புறம் வந்து இஞ்சி வந்து நான் துருவி வச்சுருக்கேன். நான் வந்து அது அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சு நான் சேர்த்துக்கிறேன். இல்லை பாருங்கள், அந்த வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வர டைமில் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இதுக்கப்புறம் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், சாரி. அப்புறம் வந்து நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் உங்கள் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறேன் பாருங்கள். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல, வெறும் பச்சை மிளகா தான். ஒரு 4 வந்து சின்ன பச்சை மிளகா அது வந்து நான் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப காரம் போட்டால் காரம் அதிகமாகிடும், சாப்பிட முடியாது. திட்டமாக அந்த முட்டைக்கோஸ் சேர்த்த மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகா வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா இப்போ தாங்க நான் வந்து இஞ்சி போட போகிறேன். ஆமாம், இப்போ தான் இஞ்சி போட போகிறேன். இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் பூண்டு வேணாம், இஞ்சி மட்டும் சேர்த்துங்க. பாருங்கள், இஞ்சி வந்து நான் வந்து கேரட் துருவுது பாருங்கள், அதில் வந்து துருவி வச்சுருக்கேன். அது மாதிரி துருவிட்டு போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வதக்கிறதுக்கு. நம்ம நசுக்கி போய் இது 5 நிமிஷம் வேலை முடிஞ்சிடுவது. டக்குன்னு நம்ம துருவிட்டு இது வச்சுருந்தா அழகாக போட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து இதில் வந்து பச்சைப்பருப்பு இது வந்து ஒன்றும் ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்து கொஞ்சோண்டு நல்லா ஊற வச்சுட்டேன். நான் கொஞ்சோண்டு அந்த முட்டைக்கோஸ் சேர்த்த அளவு நம்ம வந்து பச்சைப்பருப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். வைக்கலாம் கூடாது. அது வந்து பச்சைப்பருப்பு ஊறினாவே போதும். இந்த எண்ணெயில் வந்து நல்லா பாதி வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டைக்கோஸ் போகிறோம் பாருங்கள், அதுலேயும் நல்லா வெந்துடும். ஆனால் நான் வந்து பச்சைப்பருப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். நான் பச்சைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. பச்சைப்பருப்பு வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வேகணும், பாதி வேகணும். நல்லா வெந்து வந்தோடனே இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் கழுவி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கேன். அதை வந்து அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், நான் வந்து அதில் வதக்க விட்றேன் பாருங்கள். அந்த பச்சை பயிர் போட்டோம் பாருங்கள், அது கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும்.
நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அதை கிளறி விடலாம். நல்லா அடி பிடிச்சிடும்லாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு தான் நான் செய்கிறேன். நான் ரொம்ப ஃபுல்லாக வைக்கல, ஃபுல்லாக வச்சு நல்லா தேஞ்சு போயிட்டுருக்கும் ஃபுல்லும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து நம்ம வந்து பாருங்கள், நல்லா அதிலே பாதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ தான் வந்து நான் வந்து கழுவி எடுத்த முட்டைக்கோஸை வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா தண்ணி வந்து அந்த முட்டைக்கோஸ்லேயே இருக்கும் நிறைய. அதிலே வந்து வெந்துட்டாவே சூப்பராக இருக்கும். நம்ம பாருங்கள், அந்த முட்டைக்கோஸை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. போட்டு நல்லா இப்போ வந்து உப்பு மஞ்சத்தூள் இப்போ சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆவிலே வேகட்டும். நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாலும் சீக்கிரம் இது வந்துடுது, ரொம்ப டக்குன்னு வேலை ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி நல்லா கலக்கி விடுறேன் பாருங்கள். சாதம் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் அதில் நல்லா வேகட்டும். பாருங்கள், அதில் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாதி வந்துடுச்சு. இது திருப்பி நல்லா போட்டு நல்லா கலக்கி விடலாம். நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு அப்புறமா வந்து இதில் வந்து இப்போ தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சால்ட் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வேணாம், சால்ட் சேர்த்தா ரொம்ப நல்லது. சால்ட்டு சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அந்த கலர் வர்றதுக்காக. உங்களுக்கு கலர் பிடிக்கலனா கூட நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்க வேணாம். மஞ்சள் பொடி போட்டுட்டோமா, மஞ்சள் பொடி போட்டுட்டு உப்பு போட்டோமா, உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. தண்ணி ஊற்றவே கூடாது. அதில் நம்ம கழுவி வச்சுருக்கு. நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் தானே அங்கே போடுறோம், நம்ம தண்ணி தானே போடுறோம். அந்த தண்ணி கொஞ்சம் புழிஞ்சு எடுத்து போட்டால் போதும். தண்ணி ஊற்றிட்டா டேஸ்ட் போய்ட நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா கலக்கி விட்றோம் பாருங்கள். நல்லா கலக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் இன்னொன்று ஒரு 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம வந்து பிளேட் போட்டு திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு வச்சுங்களா. நல்லா வேகட்டும். நல்லா வெந்தவொடனே பாருங்கள், அதிலே நல்லா ஆவி வருது பாருங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் 10-15 நிமிஷம் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லதாக. இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து புகையெல்லாம் வெளியே வருது. அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ புகையெல்லாம் வெளியே வந்தால் தண்ணியெல்லாம் சிந்திருச்சுன்னு அர்த்தம். நான் எவ்வளோ நேரம் செஞ்சேன்னா அவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் லேட் ஆகுது பார்க்குறதுக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் சைடில் தொடச்சிக்கிறேன். அந்த எண்ணெய்லாம் தெளிச்சுது பாருங்கள், அதெல்லாம் அப்போ அப்படியே தொடச்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. பாருங்கள், நல்லா அதில் வந்துட்டு இருக்கு பாருங்கள். அப்புறமா வந்து இதை வந்து பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வந்திருக்கு பாருங்கள். திருப்பி நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், சிம்பிள் வச்சு கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு பாருங்கள். பாருங்கள், அந்த தண்ணியே இல்லை பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருப்பாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணலாம், நம்ம தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு துருவி வச்சு 1/2 கப்பு தேங்காய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம்.
அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். நம்ம கொஞ்சம் இது கொஞ்சம் கலரை விட்டுக்கிட்டு மூடி விட்டுட்டா அப்புறமா நல்லாயிருக்கும் அடுத்து சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கலரி விடுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கலாம். ஓகே, பாய் நண்பர்களே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.